ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். வாழ்க வளமுடன் இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் தொக்கு தான் செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நமக்கு குக்கிங்லாம் தெரிஞ்சாலும் நம்ம யூடியூப் புதுசு. அதனால் எங்கள் வீடியோவில் பேச்சுக்கள்லையோ இல்லாட்டி வீடியோலையோ ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இது எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். அது யூடியூப்க்கு நாம் பிகினர்ஸ். அதனால் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் எதுவும் கிண்டல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. போக போக எங்கள் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் எதுவுமே அவங்கவுங்க செஞ்சால் தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் செய்கிறது கிண்டல் பண்ணுறதெல்லாம் அது கிண்டல் பண்ணல, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பொறுத்துக்கங்க. ஓகே. அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் சுண்டைக்காய் வாங்கிக்கலாம், பச்சை சுண்டைக்காய். அதை நல்லா இடித்து எடுத்துட்டோம்னா அந்த விதைகள் சீட்ஸ் எல்லாம் போயிட்டால் கசப்பு இருக்காதுங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ ஒன்றும் கசப்பு இல்லை சுண்டைக்காய். அதனால் இந்த மாதிரி லைட்டாக இடிச்சுட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் சுண்டைக்காய், புளி, அப்புறம் சாம்பார் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், தக்காளி 2, அப்புறம் சீரகம், வெந்தயம், கடுகு தாளிக்கிறதுக்கு அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். அப்புறம் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு சட்டியில் செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாமா? ஆயில் ஒரு 100 கிராம் அளவு ஊற்றணும். கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா நல்லாயிருக்கும். அது ஃபைனல் பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் அந்த தாளிப்புக்கு வெந்தயம், சீரகம், கடுகு 3ஐயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்சுனே ரொம்ப ஃபுல்லாக வச்சிடாதீங்க, தீஞ்சிரும் இது எல்லாமே. அப்புறம் சின்ன வெங்காயமும், கருவேப்பிலை, பூண்டு 3ஐயுமே கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ, பூண்டு சின்ன வெங்காயம் அவ்வளோ நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளி தொக்குங்களுக்கெல்லாம் இது போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த பூண்டு குழம்புக்கு, இந்த சுண்டைக்காய் குழம்புக்கெலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். அதில் வரமிளகா ஒரு 2-3 வரமிளகா போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு எல்லாம் சேர்த்திருக்கோம், இருந்தாலும் வரமிளகா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டோம்னா அதிலே வெந்துடும். ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யலாம், இந்த மசாலா தூள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா தூள் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 கரண்டி. அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் என்ன சமையல் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஸ்பூன்லேயே போட்டுக்கலாம். போட்டு அதுவுமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, அப்புறம் இது ஒரு 3 தக்காளி அரைச்சது மிக்ஸி ஜாரில் அது சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது இந்த 2-3 நாளைக்குமே வெளியவே வச்சுருக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ண தேவையில்லை. வெளியே இருந்தாலே நம்ம சட்டியில் செஞ்சுருக்கோம் இல்லையா, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுலேயே அப்படியே கொதித்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். நல்லா பக்குவமாக பொறுமையாக செய்யணும் இது. அப்புறம் புளி தண்ணி, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுவும் கரைச்சி அதிலே ஊற்றிக்கலாம். நல்லா மூடி வச்சு உப்பு இதிலே போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதித்து வந்தோடனே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா செம்ம ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் சுட சுட சோறு சாப்பாடு வச்சுக்கலாமா? உங்கள் ஊரில் என்னென்ன சொல்லுவீங்க? சோறு, சாதம், அப்புறம் இன்னும் என்ன, சோறு சாப்பாடு, அவ்வளோதான். சுட சுட சோறு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஊறுகாய் மாதிரி இருக்கும். சுண்டைக்காய் ஊறுகாய் மாதிரி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பார்த்தாவே. இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். ஃபுல்லாக நல்லெண்ணெயிலே செஞ்சுருக்கோமா, அதனால சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு.
இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு தான் சாப்பிட்ணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அப்பளம் தொட்டுக்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.